இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம், பார் சார்ட்டாவோ லைன் சார்ட்டாவோ இல்லை பை சார்ட் இது மாதிரி நிறையா இருக்குது, எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். பைத்தானில் சில பேக்கேஜஸ் ஆல்ரெடி இருக்குது, நாம் அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ நான் மேட்ப்ளாட்லிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கணும். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சிடி அப்படின்னு கொடுத்தா சேஞ்ச் டைரக்டரி சேஞ்ச் ஆகிடும். சிடி ஸ்லாஷ்னு கொடுங்க, டைரக்டரி சேஞ்ச் ஆகி இப்போ சி ட்ரைவில் இருக்குது. இப்போ நீங்கள் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணணும். ஒருவேளை அந்த லொக்கேஷன் நமக்கு தெரியலை அப்படின்னா இந்த சர்ச்சில் போயிட்டு பைத்தான்னு போட்டாலே அதுவே காமிக்குதுல்ல, அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்தா எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி லொக்கேஷனை காட்டும். அந்த லொக்கேஷனில் போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கணும். மேலே உள்ள அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ எங்கே இருக்குது, நாம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண அந்த லொக்கேஷனில் இப்போ நம்ம ரெடியாக இருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், மேட்ப்ளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிஐபின்றது பைத்தானுடைய பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு சொல்லுவாங்க, அதான் பிஐபின்னு கொடுத்துட்டு மேட்ப்ளாட் பிப் இன்ஸ்டால்னு கொடுக்கணும். பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ என்னோடய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு எனக்கு கீழே காமிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப்னு கொடுத்தோன்னே இந்த காமிக்குதா, ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு காமிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மொதல் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இப்படி காட்டாது, டவுன்லோட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகும். டவுன்லோடிங் அப்படின்னு காமிக்கும், அதுவே இன்ஸ்டால் ஆகும். இப்படி தான் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு வழக்கம் போல் பைத்தானை ஓப்பன் பண்ணி நம்ம கோட் எழுத வேண்டியதுதான். இப்போ நம்ம பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். எப்படி இம்போர்ட் பண்ணணும், ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+N கொடுத்தா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுங்க. matplotlib.pyplot அப்படின்னு கொடுங்க. இவ்வளோ பெருசாக நம்ம எப்போ பார்த்தாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால ஆஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டாக நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் பிஎல்டின்னு வச்சுக்கிறேன். கன்வென்ஷனலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது பிஎல்டி, அதனால் நானும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆஸ்ன்றது ஷார்ட்கட்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக. இப்போ நான் எக்ஸ் ஆக்சஸில் என்ன வேல்யூ வேணுங்கிறத நானாக ஒரு வேரியபிள் எக்ஸில் வச்சுக்கிறேன். நீங்கள் எக்ஸில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸில் நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். எப்பயுமே அதை ஒரு லிஸ்ட்டில் கொடுங்க. அடுத்து இதை நான் லைனை பிளாட் பண்ணணும். ஸோ பிஎல்டி அப்படின்றது இந்த பேக்கேஜுக்கு நான் வச்சுக்கிட்ட ஷார்ட்கட்டு. plt.plot அப்படின்னு கொடுத்துடணும். பிளாட்ன்ற ஃபங்க்ஷனை லைன் யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு இந்த 1 2 3 4ன்றது எதில் இருக்குது, எக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் பிளாட்டில் கொடுத்துட்டேன். இப்போ நான் பிளாட்டில் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பிளாட் பண்ணதை வியூ பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் plt.show அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டா சேவ் பண்ணி ரன் மட்டும் பண்ணால் போதும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஓப்பன் ஆகும். ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். லைன் ஓப்பன் ஆயிடுச்சா, இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் 1 2 3 4ன்னு கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ பெருசாக லைன் வந்துருச்சு. சரி, இப்போ நான் வேல்யூ வேறு கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4க்கு பதிலாக 10 15 20ன்னு ஒரு 3 வேல்யூஸை கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ஓப்பன் ஆயிடுச்சு. 10 20 10 15ன்னு நான் கொடுத்ததுக்கு பிளாட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு லைன் வேணும் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப்ல நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் பிளாட். இது ரொம்ப பேசிக்ஸ் தான். போக போக இதில் கலர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, பாயிண்ட்லாம் எப்படி கொண்டு வருது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம்.
இப்போ எனக்கு நான் இப்போ 2 வேல்யூ வச்சும் 2 லைன்ஸ் வர மாதிரியே நான் பண்ணலாம். 2 லைன்ஸ் வர்றதுன்னா ஒரே இதில் 2 லைன் x1 y1 அந்த மாதிரி 2 வர மாதிரி வச்சு பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து 10 15 எடுத்துருக்கேன். அடுத்து yல வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு 5 10 நம்மளாம் கொடுப்போம் 6 இதில் ஒரு 3 வேல்யூ வச்சுக்குவோம். இப்போ இதை பிளாட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா இங்கே எக்ஸ் மட்டும்தானே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒய்யும் சேர்த்து பிளாட் பண்ணணும். அதனால நம்ம ஒய்யை சேர்த்து கொடுக்கணும். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு F5 கொடுப்போம். இப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அது வந்துருச்சு. எப்படி பிளாட் ஆயிருக்கு அப்படின்னா 5 நம்ம எதில் பிளாட் ஆயிருக்கு, ஓகேன்னு கொடுத்துருக்கோம். 10க்கு 5 15க்கு 10ன்னு பிளாட் ஆகணும். பார்க்கலாம் பிளாட் ஆயிருக்கான்னு. 10க்கு 5 இந்த இருக்கு. 10க்கு 5 அடுத்து 15க்கு 10 அந்த மாதிரி கொடுத்தாலும் இப்படிதான் பிளாட் ஆகும். இது ஒரு லைன் வச்சு பண்றது. இப்போ இதையே வந்துட்டு எனக்கு x1 y1 இன்னொரு ஒரு வேல்யூ வச்சு பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சின்ன வேல்யூ எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் வேல்யூவில் வந்துட்டு நான் 3 4 5ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஒய் வேல்யூவில் வந்துட்டு ஒய் வேல்யூவில் 6 7 8 அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கணும். 6 7 8 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு வேல்யூ வச்சு பார்ப்போம். x1ன்னு ஒன்று வச்சுக்கலாம். 2 லைன் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரே இதில் x1ல வந்துட்டு 10 20 30 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி y1ல வந்துட்டு எல்லாமே லிஸ்ட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். லிஸ்ட்டுனாலே இந்த அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் ஒரு 12 15 18 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாட் பண்ணும்பொழுது என்ன பிளாட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் பிளாட் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நாம் லேபிள் வந்து செட் பண்ணிக்கலாம். லைன் 1 லைன் 2ன்னு சொல்லிட்டு என்ன லேபிள் உங்களுக்கு பிளேஸ் ஆகணுமோ அந்த லேபிள் வேணும்னா நீங்கள் லேபிள் அப்படின்னு வந்து உள்ளே பாஸ் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் 1ன்னு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த இடத்துல எழுதணும். லேபிளில் பாயிண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து அதே மாதிரி இன்னொன்று plt டாட் பிளாட் அப்படின்னு கொடுத்துட்டு x1 y1 அடுத்ததை பிளாட் பண்ணுறேன். இதுலேயும் நான் லேபிள் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் 2 அப்படின்னு எனக்கு பிளாட் பண்ணணும்னு எழுதுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து பிளாட் பண்ணுறது மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸ் என்ன மீன் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு எனக்கு லேபிள்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸ் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இது ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துருலாம். என்ன லேபிள் கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுப்போம். ஒரு தெரியறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாட்டி எக்ஸ் லேபிள்னு கூட கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் கொடுக்கலாம். எக்ஸ் லேபிள் அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒய் லேபிள் வேணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிஎல் அதாவது மேட்ப்ளாட்லிப்லே இருக்குது இந்த ஃபங்க்ஷன் எல்லாம், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள்லாம். ஸோ ஒய் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு இங்கே இந்த பக்கம் என்ன வேணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்னு கொடுக்குறோம்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு ஒரு நான் இந்த மொத்த கிராஃபுக்குமே நான் ஒரு டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிஎல்டி டாட் டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் டைட்டில் கொடுக்குறேன். என்ன டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா லைன் பிளாட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். டபுள் கோர்ஸை க்ளோஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாம் ரெடி பண்ண பிறகு இந்த இதை ஷோ பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிஎல்டி டாட் லெஜெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெஜெண்ட் என்ன ஒர்க் ஆகுதுன்றதை நான் இப்போ வியூ பண்ணி காமிக்கும் போது சொல்கிறேன். இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்பர் நம்ம வித்தியாசமாக கொடுத்தனால ஒரு டைப்பாக வந்திருக்கு லைன்ஸ் எல்லாம். இப்போ நம்பரை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுப்போம். நெக்ஸ்ட்டு x1 y1க்கு ஒரு சின்ன வேல்யூஸாக கூட கொடுத்துடலாம்.
1 2 3ன்னு கொடுப்போம். இங்கே வந்துட்டு 10 12 16ன்னு கொடுப்போம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். லைன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல நாம எக்ஸ் லேபிள்ல கொடுத்தது தான் இந்த வந்திருக்கு. இங்கே எக்ஸ் லேபிள்னு ஒய் லேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்தோம்ல அந்த டபுள் கோட்ஸ்குள்ள, அது ஒய் ஆக்சிஸ்ல வந்திருக்கு. இந்த லைன் பிளாட் எக்ஸாம்பிள்ன்றது வந்துட்டு டைட்டில். நாம என்ன கிராஃபுக்கு டைட்டில் கொடுத்தோமோ அந்த டைட்டில். இந்த 0.1 0.2 இது ரெண்டு எதை நாம கொடுத்தோம் அப்படின்னா லேபிள்னு ஒன்று கொடுத்தோம்ல அதில் காமிக்கக்கூடியது. பட் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஷோ ஆகணும் அப்படின்னா ஷோ ஆகுறது வந்துட்டு லெஜெண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம் லைன் பிளாட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஒரு பேசிக்ஸை கவர் பண்ணணுன்றக்காக தான் இந்த வீடியோ மேட்பிளாட்லிப்.